திமுகவில் சேர்ந்தது தான் பிரச்சனையா இல்ல அவர் எங்க சேர்ந்தா எங்களுக்கு என்னங்க? அவர் சொன்னாரு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சங்கர மடத்துக்கா போறது, சங்கர மடத்துக்கா போறதுன்னாரு. சங்கர மடத்துக்கு போகட்டும் இல்ல அறிவாலயம் அடிமையா போட்டோம், எங்களுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் கூறிவிட்டோம். எங்க போனா என்ன? சனியை இடம் போலாம் இல்லை வளம் போனா இல்லை, சனியை எப்பயோ நாங்க தூக்கி எஞ்சிட்டோம். இந்த சனியை எங்க போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன? தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நாளா இப்படி போவாரா அப்படி வருவாரான்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வழியாக இன்னைக்கு திமுகவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்பயே நான் சொன்னேன், இவர் திமுகவோட கள்ள உறவில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னேன். அது இன்று உண்மையாக இருக்கிறது. அப்ப இவ்வளவு நாள் கள்ள உறவில் இருந்தார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமா நான் சொல்றேன். ஏன்னா அவரு சுயநலத்திற்காக தன்னோட லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஒரு தொண்டன் கூட திமுகவை பாராட்டியோ இது பண்ணியோ பேச மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் மகனும் போய் முதல்வரை பார்க்கறது, சிறந்த ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்றது. சிறந்த ஆட்சியை நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர் சென்ற வாரம் கூட என்ன பண்ணாரு, மீண்டும் திமுக வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறார். இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சென்றிருக்கிறார் தான் உண்மை. அம்மாவாலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம்லாம் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை விட எடப்பாடி பழனிசாமி மேலே வந்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கூடுதலாக வருது. ஏங்க நீங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காலகட்டங்களில் இவர் அம்மாவால் இது பண்ணுவாங்க கிடையாது. திருமதி சசிகலா அவர்களுக்கு இவர் ஆகச்சிறந்த அடிமை, நம்ம அடிமையா இருக்காரு, இவர் ஆக்கலாம் அப்படிங்கிறது ஆக்குனது உண்மை. அவ்வளவுதான். அம்மா இவரோட திறமையை பார்த்து இவரோட விசுவாசத்தை பார்த்து கொடுக்கல. 2001 தான் முதல் முறையாகவே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். சசிகலா அவர்கள் சொன்னதுனால கொடுத்தாங்களே தவிர இவரோட திறமையை பார்த்தோ இவரோட இதை பார்த்தெல்லாம் கொடுக்கல, விசுவாசத்தெல்லாம் பார்த்தெல்லாம் கொடுக்கல. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இன்னைக்கு சேர்ந்ததுங்கிறது இதுல அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நான் அவர் ஊரை சேர்ந்தவன் தான். ஊருக்கே பண்ணாத ஆளுங்க அந்த ஆளு. இன்னொன்னு குடிக்கிற தண்ணி, கிணத்துல இருக்க தண்ணியை கொடுக்காத போன ஒரு நபர் தான் ஊர் பொதுமக்களுக்கு தண்ணீர் கொடுக்காத நபர் தான் இந்த ஓ பன்னீர் சொல்லுவான். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? இது அவர் இதா இருக்கிறப்பவே நடந்தது. அவர் முதல்வராக இருக்கும் பொழுது நடந்தது. அப்பயே உங்களுக்கு தெரியும்ல? அது சரியான போராட்டங்கள்ல மக்கள் பண்ணாங்கல்ல. அதிமுக என்ன செஞ்சு? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக வழக்கறிஞர் வைகை ஆனந்த் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம். வணக்கம். ரொம்ப நாளா இப்படி போவாரா அப்படி வருவாரான்னு சொல்லிட்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வழியாக இன்னைக்கு திமுகவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் தஞ்சம் அடைஞ்சது ஒரு பக்கம் இருந்தால் அவரை பாராட்டி அதிமுகவுடைய ஐடிவிங்கில் பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. கடைசியில் அவங்க பின் குறிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தயவு செய்து அம்மா புகைப்படத்தை துறந்து விடுங்கள், உங்கள் தர்மத்தின் வாடுதனை கருணாநிதியை கவி கொள்ளட்டும்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ கடுமையாக பேசணுமா? அதாவது உங்களுக்கு தெரியாது, நம்ம சேனல்லையே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே நானே திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். அப்பயே நான் சொன்னேன், இவர் திமுகவோட கள்ள உறவில் இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னேன். அது இன்று உண்மையாக இருக்கிறது. அப்போ இவ்வளோ நாள் கள்ள உறவில் இருந்தார் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சுயநலத்திற்காக தன்னோட லாபத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணோம். அதனால தான் சொல்கிறேன். அவர் தர்ம யுத்தம் பேரில் நாங்கள்லாம் அவர் கூட இருந்தவங்க. பக்கத்தில் போய் பார்த்தா தான் அவரோட சுயரூபம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. புரியுதுங்களா? தனக்கு ஏதாவது வேணும்னா எதை வேணுமானாலும் செய்யக்கூடிய நபர் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள். தனக்கு முதல்வர் பதவி கிடைக்கவில்லை, தன்னை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறாரு, திருமதி சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம்னு ஒரு ட்ராமா அரங்கேற்றினார். புரியுதுங்களா? ஏன்னா அந்த இதில் அவருக்கு என்ன கிடைத்த தகவல் என்னன்னா, ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, அட்லீஸ்ட் மந்திரி பதவியாவது கிடைக்கணும். மந்திரி பதவி பட்டியலில் கூட இவர் பேர் இல்லை அப்படிங்கிறது ஒரு மூலியமாக இவருக்கு தெரிந்த பின்பு தான் இவர் அந்த தர்ம யுத்தம்ங்கிற ஒரு போலி தர்ம யுத்தத்தை நடத்தினார். இதெல்லாம் என் போன்றவர்கள் அதை இவரோட சுயரூபத்தை தெரியாமல் நாங்கள்லாம் அவர் கூட பயணம் செய்தோம். சரிங்களா? அப்புறம் அவருடைய சுயரூபத்தை தெரிந்து கொண்டு தான்
நாங்கள்லாம் வெளியேறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அண்ணன் எடப்பாடி தலைமை ஏற்று நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதான் சொல்கிறேன், அவருக்கு பதவி கிடைக்கலாம், எது வேணுமாலும் பண்ணுவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி நபர் தான் திரு ஓபிஎஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கட்சிக்கு வந்து துரோகம் இழைத்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் திமுகவுக்கு எதிராக தோன்றிய ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை புரட்சித் தலைவருக்கு பின்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு மாபெரும் இயக்கமாக வழிநடத்தி சென்றார். ஒரு மாபெரும் இதை வந்து பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினார். அதன் பின்தொட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வருகிறார். இதுதான் உண்மை. திமுகவை வந்து எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரே இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொண்டன் கூட திமுகவை பாராட்டியோ இது பண்ணியோ பேச மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் அவர் மகனும் போய் முதல்வரை பார்க்குறது, சிறந்த ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது. சிறந்த ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் விரோத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து சென்ற வாரம் கூட என்ன பண்ணார், மீண்டும் திமுக வரும். ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறார், இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சென்றிருக்கிறார் தான் உண்மை. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் வந்து கோவிலாக நினைக்கின்ற கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து அடித்து உடைத்தாரா இல்லையா, அவர் வந்து ரவுடிங்களை கூட்டு போய் அடித்து உடைச்சாரா இல்லையா? ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் இந்த செயல்களை செய்வாரா? அப்போ அந்த சம்பவத்தின் போது ஒரு குண்டர்களை அழைத்து சென்று அடித்து உடைத்து இதே திமுக அரசாங்கத்தில் கைகோர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்தார் இந்த ஓபிஎஸ். அப்போ இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இவர் வந்து திமுகவுடன் கள்ள உறவில் இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்று வெளிப்பட்டு இருக்கிறது தான் உண்மை. இப்போ இந்த ஓபிஎஸ்னுடைய இந்த திமுகவோட சேர்ந்தது அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? எந்த அளவுக்குமே பாதிக்காது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து திரு ஓபிஎஸ் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் நீக்கி விட்டோம். புரியுதுங்களா? நாங்கள் நீக்கிட்டோம். அவங்கள வந்து அவங்க பிரிஞ்சு போகலை. இவங்க கட்சி விரோத செயல்களில் ஈடுபடுறார் அப்படிங்கிறதுக்காக பொதுக்குழு கூடி திரு ஓபிஎஸ் அவர்களை ஏற்கனவே கட்சியில் விட்டு நாங்கள் நீக்கி விட்டோம். நீக்கி விட்டவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இதுக்காக தனியாக செயல்பட்டவர்கள் அங்கே போயிருக்காங்க. இப்பயும் இவரோட முடிவுக்கு எதிர்த்து நிறைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடன் பயணித்தவர்கள் வந்து இன்று மீண்டும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களில் இணைந்த வண்ணம் உள்ளனர் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இல்லை, இப்போ அம்மாவாலேயே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரம்லாம் தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை விட எடப்பாடி பழனிசாமி மேலே வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற கூடுதலாக வருது இல்லை? ஏங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காலகட்டங்களில் வந்து இவர் வந்து அம்மாவால் இது பண்ணுவாங்க கிடையாது. திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து இவர் வந்து ஆகச்சிறந்த அடிமை, நம்ம அடிமையாக இருக்கார், இவர் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆக்குனது உண்மை. அவ்வளோதான். அம்மா வந்து இவரோட திறமையை பார்த்து இவரோட விசுவாசத்தை பார்த்து கொடுக்கல. 2011 தான் இவர் வந்து 2001 தான் முதல் முறையாகவே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். திரு சசிகலா அம்மையார் அவர்களின் ரெக்கமெண்டேஷனில் தான் ஆகிறாரு. இவரை பற்றி இவர் வந்து பெருசாக வந்து இது பண்ணிட்டாரு. பெரியகுளம் நகராட்சி தலைவராக இருக்கப்போ அப்படியே பெரியகுளம் நகராட்சி சிங்கப்பூராக மாற்றிட்டாரு. அது இதெல்லாம் நினச்சா அம்மா கொடுக்கல. நம்ம சசிகலா அவர்கள் சொன்னதுனால கொடுத்தாங்களே தவிர இவரோட திறமையை பார்த்தோ இவரோட இதை பார்த்தெல்லாம் கொடுக்கல, விசுவாசத்தெல்லாம் பார்த்தெல்லாம் கொடுக்கல. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. சும்மா உடனே அதையே பில்டப் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இவரை விட மூத்தவர் வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து 89லேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஜா என்ற 2 அணிகள் இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இதே போன்று சில சங்கடங்கள் இருந்த பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வழியில் பயணித்தவர் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அன்றைய 89 தேர்தலின் போது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு எதிராக தேர்தல் பணி செய்வது தான் இந்த பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் விசுவாசியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. இல்லை, இப்போ ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் திமுக, இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் வந்து ஒரு கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ சமூக வாக்குகள் பிரிஞ்சு போகிறதுங்கிறது அதிமுகவுடைய பேஸை உடைக்காதான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, ஏற்கனவே அவங்கள வந்து நீக்கிட்டோம். தொடர்ந்து வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் தெளிவாக விளக்கினார். புரியுதுங்களா? ஏற்கனவே அவங்களோட இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர புதிதாக இவர் திமுக போனதுனால அப்படியே அதிமுகலேருந்து நிறையா திமுகவுக்கு போயிட்டாங்களா, அவர் கூட இருக்கிறவங்க தான் அவர் திமுகவுக்கு போனதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இணைந்த வண்ணம் உள்ளனர். புரியுதுங்களா? தொண்டர்கள் எல்லாம், அவர் நம்பி போன தொண்டர்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இணைந்த வண்ணம் உள்ளனர். இது சசிகலா அவர்களுக்கு அதே நிலைமை தான். சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ உங்களுக்கு எதிராக அதை ட்ரிகர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலையை செய்வாங்களே, எப்படி திமுக செய்வாங்களே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களுக்கு தெரியும், புரட்சித் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் இந்த இதுக்கெல்லாம் வந்து யாருமே உடன்பட மாட்டார்கள், பலியாடாக மாட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ தனியாக போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்கலாம் ஓகே தான். இப்போ சசிகலாவோ ஓபிஎஸ் அவர்களோ ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைந்த, ஏன்னா ஓபிஎஸ் நிரூபிச்சே காமிச்சிருக்கிறார் தொகுதியில் போட்டிக்கிட்டு, பலாப்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பலாப்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்டார்னா அன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்போ அமமுகவும் அங்கே இருந்தது. ஆமாம். அப்போ அமமுக
டிடிவி தினகரன் செல்வாக்கே இல்லையா? அவர் தனியாக தேர்தல் 2020 நின்று அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை நிரூபித்திருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கணும். அவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி எங்களோட இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் அந்த பெரிய பாதிப்பு எல்லாம் சேதாரம் எல்லாம் எங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை இந்தியா கூட்டணியில் இருந்திருந்தா உங்களுக்கு அது கூடுதல் பலம் தானேன்னு கேட்குறாங்க. யாரு? ஓபிஎஸும். நீங்கள் இப்போ சொன்னீங்களா அவருக்கு சனிப்பட்ட செல்வாக்கில் பலாப்பழ சின்னத்தில் இருந்தீங்க, அது தவறுன்னு நான் சொல்கிறேன். என்டிஏ கூட்டணி வேட்பாளராக அவர் நின்றதுனால தான் அந்த வாக்குகள் கிடைத்தது. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஓ பன்னீர்செல்வம்ல அவர் ஜிஓ பன்னீர்செல்வம் தான் அப்படிங்கிறது காலம் காட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு சேர்ந்ததுங்கிறது இதில் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஏன்னா நான் அவர் ஊரை சேர்ந்தவன் தான். ஊருக்கே பண்ணாத ஆளுங்க அந்த ஆள் இன்னொன்று குடிக்கிற தண்ணி, கிணத்துல இருக்க தண்ணியை கொடுக்காத போன ஒரு நபர் தான் ஊர் பொதுமக்களுக்கு தண்ணீர் கொடுக்காத நபர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? இது அவர் இதாக இருக்கிறப்பவே நடந்தது. அவர் முதல்வராக இருக்கும் பொழுது நடந்தது. அப்பயே உங்களுக்கு தெரியும்ல? அது சரியான போராட்டங்கள்ல மக்கள் பண்ணாங்கல்ல. இல்ல அதிமுக என்ன செஞ்சுச்சு? அதிமுக என்ன செஞ்சது? அப்பயே என்ன உங்களை போன்றவர்கள் நாங்க அப்பெல்லாம் வெளியே வந்துட்டோம். ஏன்னா இவர் சொந்த ஊர்ல இருக்க பொதுமக்களுக்கு தண்ணியே கொடுக்காத நபர். அங்க மாபெரும் போராட்டங்கள்லாம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு சுயநலத்தின் உருவம் தான் அந்த ஓ பன்னீர்செல்வம். நல்லா புரிஞ்சுக்காங்க. அவர் பின்னாடி யாருமே கிடையாது. அவர் பசங்க அவ்வளவுதான் இருக்கிறாங்களே தவிர அவர் பின்னாடி யாருமே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் ஒரு சில டீலிங்காக ஏற்கனவே அவர்கள் 2 மகன்களும் அவர்கள் நடத்துகிற பல நிறுவனங்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களோட பார்ட்னராக இருக்காங்க. அந்த வியாபாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிறாங்க. அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. எல்லா கட்சியிலும் இன்னொரு கட்சியோட இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கெங்க ஒரு பணம் லாக் ஆயிருக்கு, எதுக்காக ஒரு எத்தனை தடவை முதல்வரை போய் பார்த்தாரு, முதல்வரோட மருமகனை இவர் என்ன கிரிக்கெட்ல பெரிய இவரை சச்சின் டெண்டுல்கர் அவரு ஸ்டேடியத்தில் போய் சபரீசனை போய் பார்க்குறாரு. எதுக்காக பார்த்தாரு? அம்மா இருக்கிறப்ப இப்படி போய் ஒரு தடவை பார்க்க முடியுமா திமுக காரங்களா? சொல்லுங்க பார்ப்போம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அந்த கோபாலபுரம் நிலையாவது அந்த சாலை வழியாவது போயிருப்பாரா? புரியுதுங்களா? ஏன்னா அம்மா மறைவுக்கு பிறகு இவர் முழுக்க திமுகவின் கைப்பாக மாறிவிட்டார். திமுகவின் கைப்பாக மாறிதான் துரோகங்கள் செய்தார். குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி கூட வைக்கலாம். அம்மா இருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயங்க. அம்மா ஆனா அவர் திமுகவோட கைகோர்த்து போகலையே. என்ன தொண்டர்கள் கோவிலாக நினைக்கின்ற தலைமை கழகத்தை அடித்து உடைக்கவில்லையே, தனக்கு பதவி கிடைக்கல. புரியுதுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. இவர் துரோகத்தின் முற்ற உருவம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் யாராவது நினைப்பார்களா கோயிலான நினைக்கின்ற தலைமை கழகத்தை? அதனால தொடர்ந்து இவர் இப்போ வேற யாராவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றத்தில் இருக்கிறவங்க முன்னாள் மந்திரிகள் 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவோட உறவை வச்சுட்டு இருக்காங்களா? போய் பார்க்குறாங்களா? இந்த அரசை பாராட்டுகிறார்களா? சொல்லுங்க பார்ப்போம். புரியுங்களா? திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வெளியே சென்று தனியாக ஒரு இயக்கம் உண்டார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு. அவர் எப்பயாவது போய் பார்த்துருக்கிறாரா? ஏன்னா அவர் புரட்சித் தலைவர் அவர்களின் வழியிலும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வழியிலும் நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத. அதனால தான் நான் என்ன சொல்றேன், அவர் அவரே தாங்க இணைந்ததுக்கு அப்புறம் இந்தியா கூட்டில் வந்ததுக்கு அப்புறம் எங்க பங்காளிங்க சண்டை நாங்கள் அவரோட நோக்கம் என்ன, அவரோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். எங்களோட நோக்கமும் அவரோட நோக்கமும் ஒரே நோக்கம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் திமுகவை தீய சக்தியாக பார்க்கிறது. அதனால தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறக்காக இந்திய கூட்டணியில் வந்திருக்கேன். மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அம்மாவை அழைச்சி மலர வேண்டும் சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் வலியுறுத்துறார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அவர் அம்மா வழியில் வந்தவர், புரட்சித் தலைவர் அவர்கள் வழி வந்தாலும் அதனால அவர் அந்த இதில் பண்றாரே தவிர இவர் மாதிரி துரோகம் செஞ்சுட்டு போகலை அப்படிங்கிறதா உண்மை. அவர் என்றைக்காவது போய் முதல்வர் போய் பார்த்துருக்கிறாரா? சிறப்பான ஆட்சி நடக்குது, அதாவது இந்த மாதிரி பாராட்டு பத்திரம் வாய்ச்சிருக்காரா? ஏன்னா இவர் அங்கே ஏற்கனவே பல நபர்களுடன் தொடர்பில் இருந்தவர், அவர்கள் சொல்வதை செய்தவர், அங்கே இருந்து கொண்டே திமுகவின் திமுகவை செயல்பட்டவர். நீங்க திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒருவேளை டிடிவி சொன்ன மாதிரி எங்களுக்கு பங்காளிகள் 1000 சண்டை இருக்கும், நீங்க எப்போ பேசுறீங்க, ஓபிஎஸ் பேசியிருந்தா என்ன சேர்த்துருப்பீங்களோ? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக நாங்கள் கூறிவிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இயக்கம் போய் நீங்கள் வந்துருந்தீங்க, அது வேற. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். புரியுதுங்களா? இப்போ டிடிவி தினகரன் தனியாக ஒரு இயக்கம் இருக்கிறார், இன்னைக்கு இந்திய கூட்டணியில் இருக்கிறார். நாங்கள் பழைய பகையை மறந்து அவர் கூறியது போலவே ஒன்றாக இணைந்து செயல்படுகிறோம். ஏன்னா இந்த தீய சக்தி திமுக மீண்டும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற உரிய நோக்கத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கையே அதுதாங்க. அதை ஒட்டி நாங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இவருக்கு அந்த மாதிரி கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது ஓபிஎஸ்க்கு. புரியுதுங்களா? அதனால இவர் திமுக பி டீம் இருந்தால் அங்கே போய் சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. அவரை தாண்டி இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக சேர்ந்ததுதான் பிரச்சனையா இல்லை அவர் எங்க சேர்ந்தா எங்களுக்கு என்னங்க? அவர் சொன்னார் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சங்கர மடத்துக்கா போறது, நான் சங்கர மடத்துக்கா போறதுன்னாரு. சங்கர மடத்துக்கு போகட்டும், இல்லை
அறிவாலயம் அடிமையாக போட்டு எங்களுக்கு என்னன்னு நான் கேட்குறேன். நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ள மாட்டோம்னு கூறிவிட்டோம். அது எங்கே போனால் என்னென்ன சனியை இடம் போனால் இல்லை, வளம் போனால் இல்லை, சனியை எப்பயோ நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம். அந்த சனியை எங்கே போய் சேர்ந்தா எங்களுக்கு என்ன? சனி போயிடுச்சு, 6ஆம் தேதி வருது, இப்போயே போயிடுச்சு. அங்கே அறிவாலயத்துக்கு சனி போயிடுச்சு. அதான் வந்து அதிமுக நிறைய பேர் முகநூலில் எழுதிட்டு இருக்காங்க, 6ஆம் தேதி தான் வருது, இன்னைக்கே போயிடுச்சுன்னு. இன்னைக்கே போயிடுச்சு. சரி, ரைட். இதில் அவர் பன்னீர்செல்வம் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் முதல்வராக பொறுப்பேற்ற போது கலைஞர் அவர்கள் பாசத்துடனே பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் பாராட்டதை இப்போது நன்றியுடன் நினைவு கூறுவேன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேச, முதல்வர் அதுக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், அவரது வரவு நல்வரவாகட்டும் புகழ் பாடியிருக்கிறாங்கல்ல. இதுதாங்க பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? என்னமோ எதிருமா இருந்த மாதிரி இன்னைக்கு போற மாதிரி ஏற்கனவே தொடர்புல தான் பல விஷயங்களை விமர்சனம் வாக்கிங் போறது இதுக்கு போறது, புரியுதுங்களா? உன்னை எதேர்ச்சியா பார்க்குறமே அந்த பார்க்கில் வாக்கிங் போகிறது. ஓபிஎஸ் எத்தனை நாள் அங்கே வாக்கிங் போயிருக்கிறாரு? இதெல்லாம் சும்மாங்க, ஏதோ வந்து இது பண்ணிட்டு எழுதி கொடுத்து வாச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடுங்க, சனி பயிற்சி நன்றாகவே நடந்திருக்கிறது. 6ஆம் தேதி நடக்க வேண்டிய இன்றைய நன்றாக நடந்திருக்கிறதுங்கிறது தான் உண்மை. பல்வேறு செய்திகளை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.